SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008800800. OPS-இன் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் இருந்து விலகுவதாக அவரது ஆதரவாளர்கள் புகழேந்தி, JCD பிரபாகர், KC பழனிசாமி ஆகியோர் அறிவித்திருக்கிறார்கள். அதிமுகவை ஒருங்கிணைக்க முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களான JCD பிரபாகர், புகழேந்தி, KC பழனிசாமி ஆகியோர் ஒன்றிணைந்து புதியதாக அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கி உள்ளனர். இது தொடர்பாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடந்தது. அப்போது பேசிய JCD பிரபாகர், அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் இருந்து தான் விலகுவதாக தெரிவித்தார். அதிமுகவை ஒன்றிணைப்பதுதான் தங்கள் வேலை என்று கூறிய அவர், சசிகலா, எடப்பாடி பழனிசாமி, OPS ஆகியோர் பேசி ஒருமித்த முடிவுக்கு வர வேண்டும் என்று விரும்புவதாக தெரிவித்தார். நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் தர்மயுத்தத்தில் இருந்து மாண்புமிகு அண்ணன் OPS அவர்களுக்கு நான் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறேன். இப்போதும் இதில் இருந்தேன். ஆனால் கழக ஒருங்கிணைப்பு குழு என்று ஒன்றை வைத்துவிட்டு நான் ஒரு அணியினுடைய நிர்வாகியாக இருப்பது எப்படி பொருத்தமாக இருக்கும் என்ற கேள்வி எனக்குள்ளே பிறந்தது. எனவே இந்த நிமிடத்தில் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் இருந்து நான் விலகிக் கொள்கிறேன். எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன். என்னுடைய நோக்கமெல்லாம் பிரிந்து கிடக்கிற புரட்சி தலைவரை அறிந்திருக்கிற தலைவர்கள், புரட்சி தலைவி அம்மாவை அறிந்திருக்கிற தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக இணைய வேண்டும். எல்லோரும் ஒன்று சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த லட்சிய முழக்கத்தோடு இந்த எளிய பணியை உங்கள் ஆசையோடு தொடங்க இருக்கிறோம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களவைத் தேர்தலில் அதிமுக 7 இடங்களில் டெபாசிட் பெறவில்லை என்று கூறிய புகழேந்தி, கடந்த முறை ஒரு இடம் கிடைத்ததாகவும் தற்போது அதுவும் இல்லை என்றும் குறிப்பிட்டார். பல இடங்களில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். OPS-க்கும் தங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறிய புகழேந்தி, ஆனால் அவர் ஒரு திசையை நோக்கி பயணிப்பதாக சாடினார். அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் தெரிவித்தார். அதிமுகவை ஒருங்கிணைக்கும் தங்கள் முயற்சிக்கு எடப்பாடி பழனிசாமி இறங்கி வருவார் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் புகழேந்தி தெரிவித்தார். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை, வருத்தப்படணும். ஐயோ, தலைவர் வளர்த்த இயக்கம், பாடை வீடுகளில் யுத்த களத்தில் ஒரு இயக்கத்தை உருவாக்கி அழகு பார்த்த தலைவன் தன்னுடைய சொத்தையெல்லாம் பணத்தையெல்லாம் கொடுத்து வளர்த்த இயக்கம் இன்றைய தினம் 7 இடங்களில் டெபாசிட் போச்சு. எல்லா இடத்துலையும் தோத்தாச்சு. போன தடவை தேனி ஒன்று ஜெயிச்சு நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம். இந்த தடவை அதுவும் போயிடுச்சு. 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுடுச்சு ADMK. இத்தனையும் நடந்தாச்சு. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்று தெளிவுபடுத்துகிற அண்ணன் O பன்னீர்செல்வத்துக்கும் OPS-க்கும் ஒருங்கிணைப்பு எங்களுக்கும் பிரச்சனை எதுவுமே இல்லை. நாளைக்கும் அண்ணன் தான் சொல்லுவார். ஆனால் அவர் ஒரு திசையை நோக்கி பயணிக்கிறார். அதில் எங்களுக்கு ஒப்புதல் இல்லை. வடக்கே இருந்து ஆள்வதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கமும் ஒப்புக்கொள்ளாது, யாரையும் அனுமதிக்காது. வெற்றி பெற்ற 40 வேட்பாளர்களுக்கும் எனது பாராட்டுக்கள். வெற்றி பெற வைத்த தமிழக முதல்வரும் கூட எனது பாராட்டுக்கள்லாம் திருடி போய் பேசுறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் போராட வேண்டியது திமுகவை எதிர்த்து. ஆனால் அந்த ட்ராக் மாறி இப்போ என்ன பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க, பிஜேபியை நேர் எதிர்கட்சியாக நினைத்து பேச ஆரம்பித்து விட்டார்கள். நாடாளுமன்ற தேர்தல் முடிவை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறிய KC பழனிசாமி, அதிமுகவை சசிகலா, OPS, EPS ஆகியோருடன் பேசி ஒருங்கிணைப்போம் என்று தெரிவித்தார்.